ஸோ நான் சொன்ன ஆர்பிஐ மியூசியம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு காசு எங்கே? இங்கே தான். ஆமாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க அப்போவே. அதாவது இது அதாவது இந்த ஹவுரா பிரிட்ஜு ஹவுராவையும் கொல்கட்டாவையும் இணைக்குதான். இதை வந்து கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. நான் ஹவுரா பிரிட்ஜ்லேருந்து பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் அங்கே ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் வரலன்னா நல்லா இருக்காது. எனக்கு ஒன்று தோணும், இந்த ஹவுரா ஸ்டேஷனுக்கு தோனி எத்தனை தடவை வந்திருப்பாரு? ஏன்னா அவரு ஜார்க்கண்ட் தானே. மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் பார்த்துட்டு இந்த வழியாக தான் வருவேன். அப்புறங்க ட்ராம் நிற்குது. ட்ராம் நிற்குது. ட்ராம் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரில. உட்காந்து ஓய்வு எடுப்போம். ட்ராமை கண்டுக்கவே இல்லை அவங்க. மூவ் ஆயிடுச்சு. சவுண்டு செம்ம சவுண்டு. ஏறிட்டேன். ஆனால் கண்டக்டர் வந்து டிக்கெட்டே கொடுக்கல. என்ன கதைன்னு தெரில. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா? ஆனால் வீலாக்குள்ளே வீடியோக்குள்ளே பார்ட் 1 பார்ட் 2 ஃபோட்டோ நானாக தான் இருப்பேன். ஸோ குட் மார்னிங். உங்களை கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து ஊர் சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகிறேன். கிளம்பிட்டேன். ஏன்னா மணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11:30. அதாவது காலைல சாப்பிட கிடைக்காதான்னு பார்த்துட்டு அப்படியே உங்களை நான் கூப்பிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியம் போகிறதா பிளானு. அதுலேருந்து ஹவுரா பிரிட்ஜுக்கு போகிறதா பிளானு. நான் ஆல்ரெடி போன விக்டோரியா மெமோரியல் ஹால், அது உங்களுக்கு காட்ட போகிறேன். ட்ராமை போய் பார்க்க போவோம். சென்ட் ஜான்ஸ் சர்ச், சென்ட் ஜான்ஸ் சர்ச் உள்ளே போகிறதுக்கு 10 ரூபா. இதெல்லாம் மெயின்டைன் பண்ணலை. கொஞ்சம் நேரம் அமைதியாக. ஐயோயோ, நான் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியம் போயிட்டு இதுக்கு வந்திருக்கலாமோ. வாவ், போய் பார்ப்போம். சர்ச்சில் என்ன ஸ்பெஷல்னா, சர்ச்சுக்கு பெருசாலாம் படித்து டான்போஸ்கோவில் படித்தேன். அதனால் சர்ச்சுக்கெலாம் போவேன் வருவேன், கூப்பிட்டு போவாங்க, அதெல்லாம் இருக்கும். ஆனால் சர்ச்சு ரொம்ப பெருசாலாம் சுற்றினதில்லை. வேளாங்கண்ணி போயிருக்கேன் ஸ்கூல் டூரு. அப்புறம் எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சு ஒன்று இருக்கும், ஃபேமஸ் சர்ச், மறந்துருச்சு. ஃப்ரெண்டு கூப்பிட்டு போனான், லூர்து. அவன் கூப்பிட்டு போனான் பொங்கல் டைமில் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குறாங்க. என்னென்னு என்னம்மா பாருங்களேன், செம்ம. இது ஆர்கியாலஜிஸ்டுகளோட அறிவு பார்த்துக்கோங்க. சென்ட் ஜான்ஸ் சர்ச் 1847 கட்டணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 1783 இடம் கொடுத்துருக்காங்க. 1784 83. எப்பா சாமி, அப்படிலாம் எவ்வளோ பழசு இந்த சர்ச்சு. பழைய காலத்து சர்ச், எவ்வளவு பழசு, எவ்வளோ பெரிய தூண்கள். கண்டிப்பாக நீங்கள் கிறிஸ்டினாக இல்லை, நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரியான ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு திருப்பலி அட்டன் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோ பழைய சர்ச். யார் அப்போ பிஷப்பாக இருந்தாங்கலாம் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் சிலைகளும் இருக்குது. எவ்வளோ நுட்பமான ஒரு சிலைகள். இதில் இருக்கிற விஷயம்லாம் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும்னா, கல்கட்டா சர்ச் பற்றி உங்களுக்கு தெரியும்னா தயவு செஞ்சு வாங்க, வந்து இந்த அதிசயத்தை நீங்கள் பார்த்துட்டு போங்க. என் கண்ணு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எவ்வளோ காலத்தில் ஒரு பழமையான விஷயம் பாருங்கள். இயேசுவின் கடைசி டின்னர் அதானே சொல்லுவாங்க. நான் ஏன் இங்கே இவ்வளோ நேரம் நிற்கணும்லாம் எனக்கு சத்தியமாக தெரில. இயேசுவோட கையில், அப்புறம் இங்கே கோப்பை, பின்னாடி நிலவு. வாவ் வாவ் வாவ்,
வாவ், அழகு அழகு. இது வெளியிலே இருக்கு, உங்கள்கிட்ட காட்ட மறந்துட்டேன். இயேசுநாதர் அவர் சிலுவையில் அடையும் போது நான் படித்த ஸ்கூல் டேஸ்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. வரதன்பேட்டை, டான் பாஸ்கோ, விஜயனையா, புனித மரியாள் துவக்கப்பள்ளி, ஜெயசிலி டீச்சர். நான் டான் பாஸ்கோவில் படித்தேன். நான் இங்கே நினைக்கிற மாதிரி டான் பாஸ்கோ பெரிய டான் பாஸ்கோலாம் கிடையாது. ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அது ஒரு டான் பாஸ்கோ, தமிழ் மீடியம் தான். ஆனால் எந்த ஒரு கேம்னாலும் நாங்கள் ஜெயிச்சுட்டு வந்துடுவோம். விஜயனையா, மேபி கிருக்கானந்தாவை தெரிஞ்சவங்களுக்கு விஜயனையாவை தெரியாமல் இருக்க முடியாது. அவர் தான் எல்லாமே. இப்போ கிருக்கானந்தாவை என் கேரக்டர்லாம் ஆனதுக்கான காரணம் அவரு நான் சொல்லுவேன். ஆனால் நான் ஃபஸ்ட்டு வரதமட்டில் புனித மரியாள் துவக்கப்பள்ளி 5வது படிக்கும்போது அங்கே ஜெய்சிலி டீச்சர்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப இறைபக்தி கொண்டவங்க. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அதிக பக்தி கொண்டவங்க. ஸோ அவங்க திருமணமே செஞ்சுக்கல. அவங்க என்ன சொல்கிறது, நான் வந்து படிக்கும்போது நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தேன். சுத்தமாக படிக்கலை, எனக்கு இங்கிலீஷே தெரியாது. ஆனால் அவங்க தான் வந்து மாற்றினாங்க ஜெய்சிலி டீச்சர். இப்போலாம் அவங்க எனக்கு ஞாபகம்லாம் இருக்க தெரியாது. நான் ஒரு 10 11 அவங்களுக்கு இருந்திருப்பேன். பட் அவங்க பேர் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னா எனக்கு அவங்களோட எப்படி சொல்கிறது, என்னை படிக்க வச்சாங்க. ஸ்பெஷல் கிளாஸ்லாம் வைப்பாங்க, எல்லாருக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. பஸ்ஸுக்கு போகிற பசங்கன்னு சொல்லிட்டு நான், அதாவது எங்கள் ஊர்லேருந்து நான் வரதேமேட்டை வந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் வரும். கரெக்டு தானே, 10-15 கிலோமீட்டர் வரும். பஸ்ஸுக்கு போகிற பசங்கள்லாம் போயிருங்கன்னு விட்டுருவாங்க. ஆனால் அவங்க வந்து இருக்க வச்சு ஸ்பெஷல் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ அப்படி படிக்க ஆரம்பித்து போனது தான். விஜயனையாலாம் அவர்லாம் அதிதீவிர இறைபக்தி கொண்டவர். அவர்லாம் சர்ச்சுக்கு வந்துட்டு ஒரு அமைதி உங்களுக்கு கிடச்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. இதுதான் வெளிப்புற தோற்றம். இது ஒரு பழைய காலத்து கத்தீட்ரல் ரோடு. அதுக்கு பழைய ரோடு பார்க்கணும்னு சொல்கிறதுக்கு இந்த லைட்டு, மரம் ஒரு எக்ஸாம்பிள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக மரம். அப்புறம் இந்த மாதிரியான பழைய காலத்து மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. லைட் மரம்லாம் இருக்குதுன்னா எனக்கு டக்குன்னு வார்த்தை வர மாட்டேங்குது. தமிழும் வர மாட்டேங்குது, இங்கிலீஷும் வர மாட்டேங்குது. ஆனால் இது ஒரு பழைய காலத்து ரோடு, கத்தீட்ரல் ரோடுன்னு சொல்கிறேன். இது கல்கட்டாவோட ஹைகோர்ட், கல்கட்டா ஹைகோர்ட். வாவ், நான் இருக்கிறோட ரொம்ப முக்கியமான இடம்னு சொன்னேன்ல, ஹைகோர்ட் வாசலில் போயிட்டுருக்கோம். பாருங்கள், இதெல்லாம் என்னெல்லாம் பார்க்க முடியல, விடுங்க, சொல்ல முடியல, விடுங்க. ஆனால் நான் கல்கட்டா வர்றதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. இல்லாமல் நான் கண்டிப்பாக அங்கே வந்திருக்கவே மாட்டேன். அதை நான் நம்புகிறேன், உறுதியாக நான் நம்புகிறேன். மியூசியம் அங்கே தான் இருக்குது, போயிடலாம். ஸோ நான் சொன்ன ஆர்பிஐ மியூசியம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்மளுக்கு காசு இங்கே தான். ஆமாம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியமுக்கு போவோம். உள்ள எக்கச்சக்கமான காசு, அந்த காலத்து காசு எல்லாமே இருக்கும். ஸோ செல்வமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு. ஸோ என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி போட்டோன்னே ஒரு பேகுக்கு இப்படி ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. அங்கே போய் பேகை வச்சுட்டு இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியமை சுற்றி பார்க்க வேண்டியதான். எனக்கு பிடிச்ச நம்பர் 5, என்னோடய நம்பர் 5 வந்திருக்குது பாரு. நான் சொன்னல, நாங்கள் கல்கட்டா வந்தோன்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு. நம்மளை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மியூசியம்குள்ளே போனேன், வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுக்கணுன்ட்டாங்க. என்ன பண்ணுறது, ஃபோட்டோஸ் சாப்பிட்டு நான் என்ன சொல்கிறது சொல்லுங்க. சரி, இப்போ இங்கேருந்து அடுத்து ஹவுரா பிரிட்ஜுக்கு போகலாம். ஹவுரா பிரிட்ஜுக்கு போயிட்டு சாப்பிடலாம். மணி ஆல்மோஸ்ட் ஒரு 12 மேலே ஆயிருந்திருக்கும். இந்த பின்ன ஒரு 3 பூரி கொஞ்சம் ஒரு மாதிரி நிற்கிது. இப்போ பூரி சாப்பிட்டால, அவங்க கொடுத்த கிழங்குல சின்னோண்டு ஆணி இருந்துச்சு. ஆமாம், சின்னோண்டு ஆணி இருந்துச்சு. அவரு முன்னாடியே எடுத்து காமிச்சு கீழே போட்டு மீதி இருந்த அந்த பூரியை தின்னுட்டு கிளம்பிட்டேன்.
அவருக்கே ஒரு மாதிரி சங்கடமாச்சு. என்னடா அப்படின்னு அந்த கடைக்காரருக்கே சங்கடமாயிடுச்சு. என்ன சொல்றதுன்னு தெரில. வெளில கடைகளில் சாப்பிடும்போது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போய் தான் ஆகணும். இப்போ இப்போதைக்கு நடந்து இங்கேருந்து எவ்வளோ தூரம் நடந்து வந்தோன்னா நடந்து வந்து அங்கேருந்து ஹவுரா பிரிட்ஜ் போகிறேன். கொல்கட்டா வந்தாலே ஹவுரா பிரிட்ஜுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி தான் என்னால் போக முடியல. இந்த தடவை போக போகிறேன். நம்ம இப்போது ஹவுரா பிரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். சேம் 10 ரூபா தான் பஸ்ஸில் நான் இருக்கிற இடத்துல இருந்து. எனக்கு பொதுவாக கொல்கட்டா பஸ் பார்க்கும்போது லாரி, நம்ம ஊரில் லாரி இருக்குல்ல, எல்லாம் டாட்டா அசோக் லேலண்ட் தானே, டாரஸு லாரி இதில் வர சவுண்டு தான். அப்படியே எக்ஸாக்டாக லாரியை வந்து நம்மளுக்கு இங்கே, அதாவது கல்கட்டாவில் தான் லாரியை வந்து கொல்கட்டாவில் பஸ்ஸாக மாற்றிருக்கிறாங்க. ஐ திங்க் இன்ஜின், ஸ்டேரிங், டிசைன் எல்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். இது இல்லை இப்போது ஹவுரா பிரிட்ஜி. எஸ், ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஆஹா, ஹவுரா பிரிட்ஜில் தான் போயிட்டு இருக்கோம். கேட்காயிட்டே இருக்கு, நல்லா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஃபேமஸ் ஹவுரா பிரிட்ஜ். இறங்க வேண்டியதுதான். ஹவுரா பிரிட்ஜுக்கு வந்து ரவீந்திர சேது அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. யூபிலேருந்து வந்த ஒரு அண்ணன் பார்த்து பத்திரமா இருங்கன்னு சொல்லியிருந்தாரு. சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எப்படி கிராஸ் பண்ணுறதானே இருக்கானதா கேட்டேன். இது ஏறி தான் கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணுறாங்களா? இப்போ அது மாதிரி தான் நம்மளும் கிராஸ் பண்ணணும். ஆமாம், கல்கட்டாவுக்கு ஒரு படம் ஒன்று எடுக்க வராங்கல்ல, கல்கட்டாவுக்கு வராங்கன்னா இந்த இடத்துல ஒரு சீன் வைக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கல்கட்டாவுக்கு காப்பு கட்டணும். அண்ணாத்திலேருந்து ஜே மஜ்னு இங்கே இல்லாமல் இல்லவே இல்லை சொல்லுவாங்க. அப்போவே அதாவது அதாவது இந்த ஹவுரா பிரிட்ஜு ஹவுராவையும் கொல்கட்டாவையும் இணைக்குதான். இடையில ஓடுற அந்த ஹூக்ளி நதி இதில் இருந்து, அதாவது கல்கட்டாவையும் ஹவுராவையும் பிரிக்கிறது இந்த ஹூக்ளி நதி. இணைக்கிறதுக்காக கட்டப்பட்டது தான் இந்த ஹவுரா பிரிட்ஜு. இதுக்கு ரவீந்திர சேது அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் அவரோட பேர்லேயே வைக்கலாம் அப்படின்னு வைக்க செஞ்சாங்க. பட் அது இந்தியன் கவர்மெண்ட் தான் வச்சாங்க, பிரிட்டிஷ் வைக்கலாம்னு நினைக்கிறேன். I'm not wrong. பட் ஆனால் இது வந்து கட்டி முடிக்க கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சு. 1942 கட்டி முடித்தாங்க. எல்லாம் வேர்ல்டு வார்லாம் வந்து ஸ்டாப் ஆனாலும் இது நிறுத்தாமல் கட்டியிருக்காங்க. பாருங்கள், ராஞ்சனாலையும் ஒரு சீன் வரும்ல இந்த படத்து, அதாவது இந்த ஹவுரா பிரிட்ஜோட சீன் வரும்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்த ஹவுரா பிரிட்ஜ் இல்லாமல் மேக்ஸிமம் படங்கள் இங்கே வந்தது கிடையாது. எப்படியுங்க இப்போ என்ன கிராஸ் பண்ண ஒரு 1000 பேர் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன், நான் சொல்கிறது மிகைப்படுத்துதலாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு 1000 பேர் என்னை கிராஸ் பண்ணி போயிருந்துருப்பாங்க. கூட்டம் ஜெய்ன்னு வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ கூட்டம் ஓடுறாங்க, ஒடியாடுறாங்க, நடக்கிறாங்க. பிஸியாகவே இருக்குது. ஹவுரா பிரிட்ஜ் போட்டு போகுது பாருங்க, ஹூக்ளி நதிக்கரையில். உள்ள வேற சார்ஜர் தீரப்போகுது, அதுக்கு தான் ரூம் போய் சேரணும். நான் ஹவுரா பிரிட்ஜ்லேருந்து பாதியிலே கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு நான் அங்கே ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் வரலன்னா நல்லா இருக்காது. ஏன்னா தினம் தான் சொன்னான், அண்ணே ஹவுரா பிரிட்ஜ் பார்த்துட்டு ஹவுரா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுங்க, போகாமல் இருக்காதீங்கன்னா. எனக்கு அதான் சரின்னு பட்டுச்சு. என்ன பெரிய சென்டரில் நீங்கள் பாருங்கள், அதை விட 10 மடங்கு ஹவுரா அப்படின்னா போகிறேன். இதுலேயும் பல லட்சம் பேர் ட்ராவல் பண்ணுவாங்களாம். சென்னை, அதாவது கன்னியாகுமரியிலேருந்து ஹவுரா எக்ஸ்பிரஸ் இங்கே தான் வரும். அப்புறம் யூபியிலேருந்து டெல்லி, அங்கேருந்து ராஜதானி எக்ஸ்பிரஸ் வரும். இங்கேருந்து கவுஹாத்திக்கு ட்ரெயின் இருக்குது. ஹவுரா, அதாவது டெல்லியில் வந்து அங்கே நிஜாமுதீன் மாதிரி ஹவுரா வெளியில் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன், அதுக்கப்புறம் உள்ளே போவோம். நம்ம சென்ட்ரல்லாம் எத்தனை நேரம் முடிஞ்சிருக்குமா பாருங்க. இதுதான் இந்தியாவிலே பெருசு அப்படின்னாங்க.
சொன்னாங்களா இல்லை அதானா எனக்கு கை வலிக்குது கட் பண்ணிட்டேன். ஆமாம், எவ்வளோ தூரம் போகுது, எவ்வளோ பெருசு பா. 16 பிளாட்ஃபார்ம், 16 பிளாட்ஃபார்மு பிரித்து வச்சுருக்குறாங்க பாருங்க. போயிட்டே இருக்குது. எங்கே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. 16 பிளாட்ஃபார்மு அப்படின்னு நினைக்கிறேன். அது 16 தான் போட்டிருந்துச்சு. நம்ம எக்மோரில் எத்தனை இருக்கும்? 8ஆ? சென்ட்ரல் எத்தனை எனக்கு தெரில. ஆனால் பயமாக இருக்குது. ஃபோனை எங்கேயாவது ஆட்டை போட்டுறாங்களா? பேகு, பர்ஸு இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா தான் வச்சுக்கணும். சென்ட்ரல் ஹவுரா ஸ்டேஷன் உள்ளே போகணும். பார்ப்போம் இருங்க, வாங்க மெயினான இடத்துக்கு போவோம். நம்ம உள்ளே போகிறதுக்கு பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு எடுப்போமா? நாட்டிக்கு போகிறோம், எடுக்காமல் நான் போய் ஏதாவது ஆயிரப்போகுது எசக்கு பசுக்கா. எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்துட்டேன். அப்புறம் அது ஏதாவது பிரச்சனை ஆகும். ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன். திருச்சிக்கு இங்கேருந்து ட்ரெயின் இருக்குது, எர்ணாகுளத்துக்கு ட்ரெயின் இருக்குது. அப்படி சொல்லு பாருங்கள், இதுவே தனி ஊர் மாதிரி இருக்குது. நானே சென்ட்ரல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினப்பேன். இதுக்கு முன்னாடி பாம்பே போயிருக்கும் போது அங்கே இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனும் எனக்கு கொஞ்சம் அப்படின்னு யோசிக்க வச்சுருக்குது. ஆனால் இது ஒரு ஊர் மாதிரி இருக்குது. ஒரு ஊர் ஃபுல்லாக ட்ரெயின் போனால் எப்படி இருக்குது. நான் ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, வெளியில் நான் போர்டில் வந்து திருச்சி, அப்புறம் பாண்டிச்சேரி, சென்னை இதோட பேர்லாம் பார்க்கும்போது ஆஹா அப்படின்னு இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இப்போது அப்படியே பிளாட்ஃபார்ம் நம்பர் 12 லோக்கல் ட்ரெயின்லாம் நிற்குது. ஆனால் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மில் அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி மாற்றி விட்டாங்கன்னா செத்தாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாம். தெரிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். விவேகானந்தாவோட கால் தடம் எல்லா இடத்துலையும் பதியணும். பாருங்க, பர்ஸை முன்னாடி வச்சுட்டேன், பேக்கை வச்சுட்டேன். கொஞ்சம் ஒரு பயம்தான், ஏதாவது ஆயிடுமோன்னு. இங்க இருந்து அதாவது இந்த கல்கட்டா இந்த ஹவுரா ஸ்டேஷன்ல இருந்து ரோடு இங்க பாருங்களேன், ரோடு ரயில்வே ஸ்டேஷன் கடையில் ரோடு இருக்கு. ஓ மை காட், ரோடு இருக்குங்க பாருங்களேன். உள்ள கார் வருது. செம பாஸ். இன்னும் சொல்ல மறந்துட்டேன். சொல்ல மறக்கல, விட்டுட்டேன். என்னன்னா இந்த ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பீகார் பக்கத்தில், அதுக்கப்புறம் வந்து அங்கே 7 சிஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, திரிபுரா, அஸ்ஸாம், அப்புறம் வேற சிக்கிம், பீகார் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து வருவாங்க. மீன்ஸ் அங்கேருந்து டேரெக்டாக வரலாம், பட் இது ஒரு ஹப்பு. இங்கேருந்து உங்களுக்கு எல்லா ஊருக்கும் ட்ரெயின் அப்படி இருக்கும். ஈஸ்டர்ன் ரயில்வே, அதாவது சதர்ன் ரயில்வே, பாம்பே வெஸ்டர்ன் ரயில்வே. கூட்டமே தான். லோக்கல் ட்ரெயின் ஈஸியாக தொலைஞ்சிடலாம். அந்த கூட்டத்தில் ரொம்ப ஈஸியாக தொலைஞ்சிடலாம். மொத்த இந்தியாவே கனெக்ட் பண்ணோன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் வெள்ளைக்காரங்க எங்கே கால் வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மாதிரி டிரான்ஸ்போர்ட்டை வேறு மாதிரி ஆக்கி விட்டு தான் போயிருக்காங்க. அப்படி எறும்பு பூத்துலேருந்து சக்கன்னு வர மாதிரி வராங்க பாருங்கள். ப்ளஸ் இங்கே தங்கிடுவாங்க, நிறைய பேர்லாம் படுத்துட்டாங்க. சென்ட்ரலில் பார்க்கலாம், பட் இது அங்கே ரொம்ப அதிகமாக பார்க்கலாம். ஹவுரா தேங்க்யூ சொல்லுது, வெளியில் போகணும் தான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்று தோணும், இந்த ஹவுரா ஸ்டேஷனுக்கு தோனி எத்தனை தடவை வந்திருப்பாரு. ஏன்னா அவர் ஜார்க்கண்ட் தானே, அதனால டிக்கெட் செக் பண்ணுறாங்க. மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எடுக்கும் போது அடிக்கடி சினிமாட்டிக் மோட்ல வேற விழுந்து தொலையுது. நான் ஹவுரா ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்துட்டேன். இதை வந்து யோசிச்சு பார்க்குறேன். செக்கர் அங்கே வந்து
பீகார்லேருந்து வந்த பசங்க. அவங்கள வந்து டிக்கெட் எடுக்கலையே சம்திங் தெரியல, கையில் டிக்கெட் வச்சுருந்தாங்க. ஆனால் ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னா 7 பேர் தான் டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஏன்னா பிடிச்சிட்டாங்க. யோசிக்கிறேன், இங்கே வந்து எவ்வளோ செக்கர் ஒர்க் பண்ணுவாங்க, இங்கே எவ்வளோ பேர் எவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட், எவ்வளோ பேர் இங்கே வேலை செய்வாங்க அந்த ஸ்டேஷனில் யோசிக்கிறேன். எத்தனை செக்கர் இருப்பாங்கன்னு யோசிக்கிறேன். சின்ன வயசில் பஸ்ஸில் போகும்போது செக்கருக்குலாம் பயப்படுவாது, என்னவோ தெரியாது, ஒரு பயம் இருக்கும். பஸ் பாஸ் எடுத்து வர மாட்டாங்க, மறந்துடுவானா அப்படிலாம் பயம் இருக்கும். அந்த அளவுக்கு உயர் அதிகாரிகளை பார்த்தா ஒரு பயம் இருக்கும். எண்ணினிய ஹவுரா மக்களே, அப்பா ஹவுரா ஸ்டேஷன் இந்தியாவோட மிகப்பெரிய ஸ்டேஷன். பல லட்சம் பேர் ஒரு நாளில் வந்து குழுமுற ஸ்டேஷன். பார்த்தாச்சு, வந்தாச்சு. இதை தான் காமிச்சிட்டேன். பிஸியே சிட்டி வித் பசியே. ஒரு தடவை திரும்ப ஒரு தடவை ஹவுரா பிரிட்ஜுக்கு போயிட்டு வரலாம். நான் அங்கே சொன்னதை இங்கே சொல்ல நினைக்கிறேன். இந்தியாவில் பிறந்துட்டிங்கன்னா சகிப்புத்தன்மையோடு இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வாழ முடியும். ஹைஜீனிக் எல்லா இடத்துலையும் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, அதுவும் முக்கியமாக நார்த் இந்தியாவில் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நார்த் இந்தியாவுக்கு நீங்கள் வந்துடாதீங்க. பான் மசாலா கரைகள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அழுக்கு எங்கே வேணாலும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். குப்பைகள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இதில் தான் இவங்க வாடுறாங்க. அவங்களுக்கு இது சகிப்பு இல்லை, அவங்களுக்கு பழகிடுச்சு. இதுதான் அவங்க வாழ்க்கையோட வாழ்க்கை முறையே தான். அவங்களுக்கு திடீர்னு மாறினா மாற மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருந்தால் தான் என்ன நீட்டாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் இவங்க. உங்களுக்கு நிறைய இடத்த என்னால் காட்ட முடியல அது, ஆனால் இதுதான் ரியாலிட்டி. இதுதான் ஹவுரா, இதுதான் கல்கத்தா. எல்லா ஊர் போலவே தான். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் அண்ணா நகரம் இருக்கும், எல்லாம் குப்பையாக இருக்கிற ஊர் இருக்கும். கல்கட்டாவும் அப்படி தான், இந்தியாவே அப்படி தான். நகரமயல் மக்கள் பட்ட ஒவ்வொரு ஊரும் அப்படி தான், நகரமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு நகரமும் அப்படி தான். கால் வலிக்குது. போவோம் ட்ராம், எஸ்பிளைனட் போவோம். ட்ராம் கிடச்சா ட்ராம் ஏறுவோம், இல்லை பார்ப்போம். ஓகேங்களா? திரும்பி ஹவுராவுக்கு போகணுன்னு ஆசை. ஹவுரா பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே பாருங்கள், நான் சொன்ன கல்கட்டாவில் இன்னும் அந்த பழைய முறை ஹேர் கட் எல்லாம் இருக்குது கல்கட்டாவில். இது மாதிரி நான் வந்து இந்தூரில் பார்த்துருக்கேன், நாக்பூர்லேயும் பார்த்துருக்கேன். இல்லை நாக்பூரில் இல்லை, இந்தூர் கான்பூரில் பார்த்துருக்கேன். டேட்டு போடுறாங்க, இங்கேயே டேட்டு போடுறாங்க பாருங்கள். எல்லாமே இருக்குது. மலிவு விலையில் உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும், எல்லாமே செய்யப்படும். பக்கத்துலேயே பானிபூரி, கரும்பு ஜூஸ். ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால் வெல்டிங் வச்சுருக்காங்க. அதிருது, இதுக்குன்னு அதிருது அப்படியே. அப்புறம் இந்த பிரிட்ஜுக்கு நடுவில், இந்த பாலத்துக்கு நடுவில் தூணே கிடையாது. 2 எண்டுலேயும் தாங்கிறது தான். அப்படி தான் கட்டியிருக்காங்க பிரிட்டிஷ்காரங்க. ஆக்சுவலி ஜெர்மனிக்கு ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்காங்க, மலிவு விலையில் பண்ணுற மாதிரி. ஆனால் ஜெர்மனிக்கு பிரிட்டிஷ்க்கு தான் ஆகாது, அதனால் டெண்டரை அவங்களுக்கு கொடுக்காம. ஆனால் இந்த ஸ்டீல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாட்டா ஸ்டீல், அப்போ டாட்டா இருந்திருக்கு. ஸோ டாட்டா ஸ்டீல் அவங்களோட தான். ஐயோ, ஹிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப கம்மியாக தாங்க தெரியும். வீடியோ பார்க்குறவங்க தடவை நீங்கள் அதுக்கும் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆனால் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிக்கும், அதான் உங்ககிட்ட சொன்ன ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வழியாக சைக்கிளு, காரு, பஸ்ஸு, கைவண்டி ஓட்டுறவங்க இதெல்லாம் படித்தது, எங்கேயோ ஃபோட்டோலாம் பார்த்தது. ஓ, இதெல்லாம் எப்பா 1942 அப்படின்னா 100 வருஷம் தொட்டிருக்கும்ல. தொடப்பதா இதில் வந்து நிற்கிறோம் பாருங்க. அப்படியே நான் ஹவுரா பிரிட்ஜை அப்படியே நடந்து கடக்க போகிறேன். இதுக்கப்புறம் கொல்கட்டாவுக்கு எப்போ, ஹவுரா பிரிட்ஜுக்கு எப்போ அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி எப்படி எனக்கு அமைய போதும் எனக்கு தெரில. ஏன்னா கையில் ரொம்ப பெரிய காசு இல்லாமல் தான் நான் வந்தேன். ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்தேன். வரலாமெல்லாம் யோசித்தேன், காசு இல்லையேன்னு. ரொம்ப அதிகமாக கையில் காசு இருந்தாலும் பிரச்சனை, காசே இல்லைனாலும் பிரச்சனை. ஆனால் காசு தேவை. லோ பேட்டரின்னு காட்டிடுச்சு. எஸ்பிளனேட் போகணும், நம்ம இடத்துக்கு போயிடுவோம். அங்கேருந்து ட்ராம் இருந்துச்சுன்னா ட்ராம் கொஞ்சம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் இப்போ அந்த பக்கம் போகணும் போல். ஓ வா, இங்கே பஸ் இருக்கும் போல்.
எக்ஸ்பிளனேட் ஏறி எனக்கு கல்கட்டா பீகார் ஞாபகம் வருது லைட்டாக இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது. பீகார் இங்கேருந்து பக்கம்தான். இங்கே கட்டக்லாம் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. வா பஸ் அப்பா இல்லடா சாமி. அப்பா எப்பா சாமி டிராஃபிக் போல. தலைவன் ஹேண்ட்பரை விட்டுட்டு கசக்கிறாரு. அப்பா இப்போ நான் என் ரூம்லேருந்து தரம்தாலா வந்ததுக்கு 10 ரூபா. தரம்தாலாலேருந்து ஆர்பிஐ மியூசியம் அப்புறம் சென்ட் ஜான்ஸ் சர்ச்சுக்கு நடந்தே போயிட்டேன் ஹாஸ்டலில். ஸோ அப்போ 10 ரூபா தான் ஆச்சு. அதுக்கப்புறம் அப்புறம் மியூசியம்லேருந்து நான் ஹவுராக்கு வரத்துக்கு 10 ரூபா ஆச்சு. ஹவுராலேருந்து திரும்ப தரம்தாலா போகிறதுக்கு இப்போ எனக்கு 10 ரூபா. ஸோ 10 30 ரூபா தான் ஆச்சு. கரெக்டாக 30 ரூபா தான் ஆயிருக்கு. ஸோ இன்னும் 10 ரூபா போட்டால் நான் எங்கள் ரூம் போயிடுவேன். ஸோ அப்போ 40 ரூபாயிலே ஆல்மோஸ்ட்டு இங்கே கவர் பண்ணிடலாம். அதான் நான் சொல்லுங்க, கல்கட்டாவில் வந்து செலவு ரொம்ப உங்களுக்கு பெருசாகவே இருக்காது. எனக்கு அதாவது என் வாழ்வியலுக்கு என் வாழ்க்கை முறைக்கு எனக்கு பெருசாக இந்த செலவு பண்ணலை, செலவு ஆகாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரோடு. எல்லாம் பிஸியான முக்கியமான கொல்கட்டா ரோடு. அழுக்காக இருக்கும், உங்களுக்கு அழுக்காகவே இருக்கும். மார்க்கெட்னா அப்படி தான் இருக்கும். கரெக்டா அண்ணே? ஐயோ இங்கே கொல்கட்டா நார்த்து எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையாக்கு டாக்ஸிஸ்லாம் அம்பாசிடர்ஸ், அதாவது ப்ளஷர்ஸ் தான். அது ஒரு கதை இருக்குது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், இருக்கிறதுலே ஐயோ போயிடுச்சு. ப்ளஷர் இருக்குல்ல, அம்பாசிடர், அதுதான் வந்து இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு காராம். பெரிய பெரிய மந்திரிங்க முதலமைச்சருங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் அம்பாசிடர் கார் தான் வச்சுருப்பாங்களாம். எங்கள் அப்பா அப்போ சொல்லுவார், ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட அம்பாசிடர் கார் இருந்துச்சு, 2 தடவை வச்சுருந்தார். எனக்கு அம்பாசிடர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃப்ரண்ட்டில் பாருங்கள் என்ஜின் இருக்குங்கிறதுனால முட்டும் போது அவ்வளோ சீக்கிரம் அடிபடாது. பாருங்க கூட்டம் 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 பா. சாயங்காலம் 4 மணிக்கு நான் இருக்கிற இடத்துலேருந்து பக்கத்தில் தான் எஸ்பிளனேடு. இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராம் இருக்குது, ட்ராம் நின்றுட்டு இருக்குது. இப்போது இன்றைய நாள் இந்த வீலாகோட கடைசியாலாம் தெரியாது, ஆனால் இப்போதைக்கு ட்ராமில் போவோம். சில்லற இல்லை, 500 ரூபாயா இருக்குது. எப்படி மாற்றுறதுன்னு தெரில, சில்லற கொடுப்பாங்களான்னு வரான்னு தெரில. மேட்ச் பார்த்துட்டு இந்த வழியாக தான் வருவேன். அப்புறங்க ட்ராம் நிற்குது, ட்ராம் நிற்குது. ட்ராம் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரில. ஆக்சுவலி ட்ராம் நிப்பாட்டிட்டாங்க, 26 இடத்துல ட்ராம் போயிட்டு இருந்ததான். ஆனால் இப்போ 2 இடத்துல தான் போதான். ட்ராம் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரில. உட்காந்து ஓய்வு எடுப்போம். ட்ராமை கண்டுக்கவே இல்லை அவங்க. அப்பா மூவ் ஆயிடுச்சு. சவுண்டு செம்ம சவுண்டு. ட்ராம் மூவ் ஆகிருச்சு, போயிட்டுருக்கு. எங்கே போகுதெல்லாம் தெரியல, ஏறி உக்காந்துட்டேன். கேட்டால் டிக்கெட்னு தான் சொல்லிடுவேன், அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய விலாகர்ஸ் காமிச்சிருப்பாங்க, யூடியூபர்ஸ் காமிச்சிருப்பாங்க, அதனால் நானும் காமிக்கிறேன், நம்ம சேனல்லையும் காமிக்கிறேன். ஸோ மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரோடு, அதாவது ட்ராமுக்கு தனியாக ட்ராக்லாம் கிடையாது, இருக்குது. இப்போ அந்த ட்ராக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வரும், லாரி வரும், இல்லை பஸ்ஸு வரும், நடந்து போவாங்க. அங்கே பைக்கு போதா, ட்ராம் அந்த ரூட்டில் பார்த்தீங்களா. இப்போ அதில் கார் போகுது பார்த்தீங்களா. ஊரோட நடுவில் ட்ராம் போகும். ட்ராமுக்கு தனியான ரூட்லாம் கிடையாது. பாருங்க, ட்ராம் கூட பஸ்ஸு
ட்ராம் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் பஸ்ஸு வண்டி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ரொம்ப ஸ்லோவாக செம்ம சத்தத்தோட ட்ராமு. இது நான் போகிற தரம்தாலாவுக்கு போகாதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் போகிற ஒரு இடத்துக்கு போயிட்டு மேப் போட்டு போயிடுவேன் நான். அதே போல் 2 போட்டி தான் இருக்குது. பாருங்க, வண்டியை போட்டாங்க போல், அதனால் ட்ராம் போக முடியல. வண்டியை அதில் ரோட்டில் பார்க் பண்ண, ட்ராக்கில் பார்க் பண்ணதுனால வண்டி போக முடியல. பாருங்க, அப்படியே அதில் அந்த ட்ராக்கில் பின்னாடி வண்டி வரும். நம்ம ஊரில் ஆம்புலன்ஸ் பின்னாடி வண்டி வந்தால் போயிடலான்னு சீக்கிரம் போவாங்களே, அந்த மாதிரி இந்த ட்ராம் பின்னாடி வந்தால் போயிடலாமோ. ஏறிட்டேன், ஆனால் கண்டக்டர் வந்து டிக்கெட்டே கொடுக்கல. என்ன கதைன்னு தெரில, போய் தான் வாங்கணுமோ. ட்ராமை பிரிட்டிஷ்காரங்க விட்டு போனாங்க, ஆனால் ட்ராமுக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு நினச்சி யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. முதல்ல ட்ராம் ஆரம்பித்தவங்களுக்குலாம் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா மொத்தம் 26 இடத்துல ட்ராம் ஓடிச்சான். ஆனால் இப்போது ட்ராம் வந்து 2 இடத்துல தான் போயிட்டு இருக்குதான். அது நான் இருக்கிற இடத்துல ட்ராம் போயிட்டு இருக்குது. லக்கிலி இத்தனைக்கும் வந்து ட்ராம் யூசர்ஸ்லாம், ட்ராம் லவ்வர்ஸ்னு இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் போராட்டம் பண்ணியிருக்காங்க. ட்ராம் நிப்பாட்டக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு 2 ட்ராமாவது ஓடணும், ட்ராம் ஓடணும்னு சொல்லி சண்டை போட்டுருக்குறேன் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருக்காங்க. நான் அதோட போஸ்டர்ஸ்லாம் பார்த்தேன், ட்ராம் லவ்வர்ஸோட போஸ்ட்லாம் பார்த்தேன். ரொம்ப ஸ்பீட்லாம் இல்லை, ஒரு 30 போமா, 40 போமா, 40 அவ்வளோதான் போகும். ரன்னிங்லேயே ஏறி ரன்னிங்லேயே ஓடியாந்துடலாம். பாருங்க, பக்கத்துலேயே கடைகள்லாம் இருக்குது. ட்ராம், ஓ மை ட்ராம். அப்புறம் மதராசப்பட்டினம் படத்தில் பார்த்தோம் இல்லையா, பெல்லு அடிச்சு, இன்னமும் அந்த பெல்லு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுவும் மாறலை. செம்ம சவுண்டு, சவுண்டு போட்டுக்கிட்டே உரிமிட்டே போகுது இந்த ட்ராம். இறங்க போறான்னு நினைக்கிறேன், இறங்க மனசே இல்லை. நல்லா இருக்கு சவுண்டா இருந்தாலும். என்னோட ட்ராம் பயணம் முடிவடைந்தது. போயிட்டு வந்துட்டேன் ட்ராம்ல. திரும்ப டைம் கிடைச்சா இன்னொரு தடவை போகணும்னு ஆசையா இருக்கு. ஓஹாதே ட்ராம் போகுது, நல்லா இருந்துச்சு. 6 ரூபா. ஸோ என்னோட பேட்டையோட கில்டா இங்கே தான் இருக்குது, இதுக்குள்ளே போகணும். பட் இந்த ட்ராமோட ரோடு, இதுக்கு இருந்த வரலாறு, ஆனால் அது பெருசாக யாருமே கண்டுக்கல. ஏன்னா ஸ்லோவாக வாழ்க்கையும் எல்லாமே இங்கே ஸ்பீடாக போயிட்டுருக்குங்கிறதுனால, ட்ராம் ஸ்லோவாக போயிட்டுருக்குங்கிறதுனால ட்ராம் ஓரம் கட்டிட்டாங்க. ட்ராம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க, ட்ராம் பயன்படலை. போஸ்ட் ஆஃபீஸ் இப்போல்லாம் பெருசாக கிடையாது, தெரியும் இல்லையா. அதுக்கப்புறம் மணி ஆர்டர்லாம் கம்மியாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, பயன்படுத்திகிட்ருக்காங்க. ஆனால் முன்ன இருந்த அளவுக்குலாம் இப்போ இல்லைல்ல. வாட்ஸ்அப் வந்துருச்சு, ஜிபே, ஃபோன்பே வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம இன்னும் தபால் யூஸ் பண்ணுவாங்க சொல்லுங்கள்? கொரியர்லாம் தபாலுக்கு அப்புறம் கொரியர் வந்தது, அப்படியே அங்கேயே தபால் போயிடுச்சு. அதே போல் தான் ட்ராமு போய் சேர வேண்டிய இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ, ஃபாஸ்ட்டாக போகணுமோ, அதெல்லாம் மக்கள் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ட்ராம் ரொம்ப ஸ்லோங்கிறதுனால மக்கள் அதை நிராகரிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு ரன்னிங்கில் இருக்குது, ஆனால் பெரிய லாபத்தில் கிடையாது, அது நல்லாவே தெரியும். இருக்குது, அவ்வளோதான். மதியம் பெருசாக சாப்பிட்லாங்கிறதுனால இந்த கடைக்கு வடை, போண்டா அதெல்லாம் வாங்க வந்திருக்கேன். ஒரு மணி 5 தான் ஆகுது. ஸோ தாங்கணும் பசி, அதனால் இப்போதைக்கு அதை வாங்க வந்திருக்கேன். ஒரு 3 வாங்குவோம். 500 ரூபாயா இருக்குது, சில்லறை இல்லைங்கிறதுனால இருக்கிற சில்லறையை பொறுக்கி கேட்டு பார்ப்போம். என்னப்பா கொல்கட்டா வந்தும் அந்த பஜ்ஜி போண்டா அதானா, நான் போய் ரசகுல்லாவோ இதெல்லாம் சாப்பிட்டேன்னா 20 ரூபாய்க்கு சத்தியமாக வயிறு அடங்காது. ஸோ அதனால்
இதான் வாங்கிட்டேன். பட் ஏதாவது ஒரு டீ கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் என்னை வந்து ஒரு டீ 20 ரூபான்னு சொல்லி ஏமாற்றிட்டான். எனக்கு அதனாலவே எனக்கு அங்கே சாப்பிட பிடிக்கல. டீ பார்ப்போம், கையில் வந்து ஒரு 3 ரூபா இருக்குது, இன்னும் 2 ரூபாய் எங்கேயாவது பார்த்துக்கிட்டு தேடி டீ சாப்பிட ட்ரை பண்ணேன். எல்லாம் ஒரு வழியாக சில்லறையெல்லாம் பொறுக்கி ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சு. குடிச்சிட்டே போவோம். பெரிய சைஸ் டீ வந்து 20 ரூபாயா, சின்ன சைஸ் டீ வந்து 10 ரூபாயா. இதுதான் சின்ன சைஸா. இந்த கல்கட்டாவில் இதான் சின்ன சைஸு. அம்மா டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ஜிகர்தண்டா தூதா, அது எங்கே இருக்குதுன்னு தெரில. நாளைக்கு இன்னும் 2 நாள் இருக்குது கல்கட்டாவில். தேடி பிடிச்சி போவோம். மொத்தமாகவே ஒரு கல்கட்டாலாவே மாறிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியதான். ரூட்டு பிடிச்சி கொஞ்சம் வர தெரியுது. ரூமில் போய்ட்டு கொஞ்சம் வேலை இருக்குது. இருட்டுது, மணி 4:45 தான் ஆகுது. இருட்டுது. கவுஹாத்தி இதை விட மோசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இடத்துக்கு போவோம்.